பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதேபோன்று ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் 6 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். டெல்லியில் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, 6 மணி நேரமாக என்னென்ன கோணங்களில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது? கரூர் துயர உயிரிழப்புகள் சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளார்கள். இறுதிக்கட்டத்தை நோக்கி இந்த விசாரணை நடந்து வரும் நிலையில் இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய 3 பேரும், அவர்கள் மட்டுமல்லாமல் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 2 எஸ்பி மற்றும் ஒரு ஏடிஎஸ்பி என்ற அடிப்படையில் மொத்தம் 9 பேர் இன்று விசாரணைக்கு அவர்கள் டெல்லியில் ஆஜராகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை சுமார் 10:45 மணி முதல் கடந்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணை அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அந்த ஒரு குழு என்பது இந்த விசாரணையை தற்பொழுது நடத்தி வருகிறது. பல்வேறு கேள்விகள் என்பது இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வீடியோ ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் தொடர்பான கேள்விகளையும் அதிகாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயனுடைய அந்த வருகை என்பது எப்போது முடிவு செய்யப்பட்டது, அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி என்ன, அங்கு காவலில் ஈடுபட்ட பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்ததா, இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாக காவல்துறை தரப்பிலிருந்து விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் என்னென்ன என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் அதிகாரிகள் இன்றைய விசாரணையில் தற்பொழுது தாவேக தரப்பு மற்றும் காவல்துறை தரப்பிற்கும் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் விஜய் வருவதற்கு தாமதம் ஏதும் ஏற்பட்டதா, அதற்கான காரணம் என்ன என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, கண்காணிப்புகள் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான பல்வேறு கேள்விகளையும் தற்பொழுது வரை அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அந்த ஒரு குழு என்பது தற்பொழுது 2 தரப்பிடம் கேட்டு அந்த விசாரணை நடத்தி வருவதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வழக்கறிஞர்களுக்கு அனுமதி வழங்காமல் வெறும் அதிகாரிகள் மற்றும் தாவேக்கான நிர்வாகிகள் தரப்பை வைத்தே மட்டுமே இந்த ஒரு விசாரணையை முழுக்க சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கரூரில் கைப்பற்றப்பட்ட அந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் முதல் அனைத்து நிர்வாகிகளிடம் சிபிஐ விசாரணை பல மணி நேரமாக தொடர்ந்து வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.